சென்னையில் ரூபாய் 20 லட்சம் வழிப்பறி வழக்கில் கைது செய்யப்பட்ட அரசு அதிகாரிகளின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதனை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவை பிறப்பித்துள்ளது. சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங், ஐடி அதிகாரிகள் தாமோதரன், பிரதீப் உள்ளிட்டோர்களின் ஜாமீன் மனுவை சென்னை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவலர் மற்றும் ஐடி அதிகாரிகளின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, தனியார் நிறுவன ஊழியரை காரில் கடத்தி 20 லட்சம் ரூபாய் பறித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஜுனைத் அகமது தனது ஊழியரான சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த முகமது கவுஸ் என்பவரிடம் 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து தனது நிறுவனத்திற்கு சிடி ஸ்கேன் வாங்க அனுப்பியிருக்கிறார். பணத்துடன் வந்த முகமது கவுஸை சீருடையில் இருந்த திருவல்லிக்கேணி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜா சிங் வழிமறித்திருக்கிறார். இது அவால பணம் என்று கூறி வருமான வரித்துறை அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகியோர் உதவியுடன் காரில் கடத்தி மிரட்டி 20 லட்சம் ரூபாயில் 5 லட்சம் ரூபாயை திரும்ப அளித்து 15 லட்சத்தை பறித்து சென்றிருக்கின்றனர். இது தொடர்பாக முகமது கவுஸ் அளித்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி போலீசார் சிசிடிவி ஆதாரங்களுடைய அடிப்படையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் மற்றும் வருமான வரித்துறை அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகிய 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி சென்னை அமர்வு முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனு நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தங்களுக்கு எதிராக பொய் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தவறான நோக்கத்துடன் செயல்படவில்லை என்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என மனுதாரர் சார்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. காவல்துறை சார்பில் ஆஜரான மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் தேவராஜன் இந்த வழக்கில் வேறொரு சிறப்பு உதவி ஆய்வாளரும் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் அவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் கையும் களவுமாக பிடிபட்ட 4 பேரும் அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜாமீன் வழங்கினால் தலைமறைவாக வாய்ப்பு இருக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார். காவல்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இதற்கு பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டு 4வரும் தங்களது பதவியை தவறாக பயன்படுத்தி உள்ளதாக கூறி அவருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.